விசாகப்பட்டினம் அருகே பள்ளிக்கு தாமதமாக வந்ததால் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளின் முடியை ஆசிரியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் கஸ்தூரியா காந்தி பெண்கள் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு படிக்கும் மாணவிகள் சிலர் பள்ளி இறைவனை வணக்க கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களை தாக்கிய பள்ளி ஆசிரியையும் விடுதி வார்டனுமான பிரசன்னகுமாரி வெயிலில் சுமார் 2 மணி நேரம் நிற்க வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாமதமாக வந்த மாணவிகளின் முடிகளை வெட்டி அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. விடுதியில் ஏற்பட்ட தண்ணீர் பிரச்சினை காரணமாக பள்ளிக்கு தாமதமாக சென்றதாக மாணவிகள் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. பெற்றோர் தந்த புகாரை அடுத்து இந்த பிரச்சினை பூதாகரமான நிலையில் ஆசிரியை பிரசன்னகுமாரியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. సగం మంది ఇక్కడ కూర్చొని ఉంటే వాళ్ళకి నిల్చోబెట్టి హెయిర్ కట్ చేస్తారు. திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்படும் காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்கள். லாவண்யா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை தாக்கியதுல யானையினுடைய பாகன் உதயகுமார் அவருடைய உறவினர் உள்பட 2 உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது இந்த யானை குறித்து ஒரு கூடுதல் தகவல் பிரத்யேகமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதான் என்னன்னு பார்த்தா, இந்த யானை, இந்த தெய்வானை யானைக்கு 17 வயது ஆகிறது. இந்த யானையுடைய முதல் பெயர் பிரினோனா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அசாமை சேர்ந்த இந்த யானை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்து திருச்சி சமயபுரத்தை சேர்ந்த சுகுமாரன் அப்படிங்கிறவர் இந்த யானையை முதல்ல வாங்கியிருந்ததாகவும், 2006ஆம் ஆண்டு இந்த யானை திருச்செந்தூர், அப்போதைய திருச்செந்தூர் அறங்காவலர் குழு தலைவராக இருந்த தேவதாச சுந்தரம் இந்த யானையை விலை கொடுத்து வாங்கி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வழங்கினதாகவும் கூறப்படுது. அப்ப இந்த பிரினோனா அப்படிங்கிற அந்த பேர்ல இருந்த அந்த யானை தெய்வானை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த யானைக்கு அந்த நேரத்தில் 2006ஆம் ஆண்டு இந்த யானைக்கு 6 வயது, இப்போது 17 வயது, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இருக்குது. இந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா, திருச்செந்தூர்ல இந்த தேவாங்கர் யானை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க காவடி காளிதாஸ் அப்படிங்கிறவரை இந்த யானை தாக்கி கொண்டிருக்கிறது. மன அழுத்தத்துல இருந்த அந்த யானையை திருச்சியில இருக்கக்கூடிய எம்ஆர் பாளைய யானைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போது அங்க சரண் அப்படிங்கிறவரையும் தூக்கி வீசி இருக்கிறது. ஆனா அவருக்கு காயங்களோட அவர் உயிர் தப்பி இருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை ஈடுபட்டு வந்தனால பாகன்கள் இந்த தெய்வானை யானையை பெரும் முயற்சி எடுத்து கையாள வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த யானையை மீண்டும் அசாமிற்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அசாம் அரசு கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தெய்வானை யானை இன்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்ல யானையை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த யானை பராமரித்து வந்திருக்கக்கூடிய யானை பாகன் உதயகுமார், அவருடைய உறவினர் சிசுகுமார் ஆகிய 2 தாக்குனதுல உயிரிழந்திருக்காங்க. இந்த தாக்குனதை தொடர்ந்து அவர்களுடைய உடல் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, முரளி கணேஷ், இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையையும் இப்ப நடத்த தொடங்கி இருக்காங்க. அது எந்த அளவுல இருக்கு? அதாவது சிவரஞ்சனி, முதல் கட்டமா போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணையில பொதுவா யானை
அந்த பழக்கமில்லாத நபர் உள்ள வரும்போது இது மாதிரியான ஒரு மிரள்றதுக்கு உண்டான சம்பவங்கள் ஏற்படலாம், மிரள்றதுக்கு உண்டான ஒரு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலையும் கோவில் நிர்வாகம் தரப்புலையும் சந்தேகிக்கப்படுது. அந்த அடிப்படையில தான் இந்த சிசிடிவி கேமராக்களை வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பழக்கமில்லாத யானை இருக்கக்கூடிய இடத்துல அந்த யானையை பழகி இருக்கக்கூடிய வழிநடத்தி செல்லக்கூடியவங்க மட்டும்தான் அந்த அறைக்குள்ள இருக்கிறவங்க. ஆனா இந்த அறைக்குள்ள யானை பாகனுடைய உறவினர் சென்றதுனால அந்த யானை ஒருவேளை மிரண்டு இருக்கக்கூடும். ஏற்கனவே இந்த யானை இதுக்கு முந்தி ஒருவரை இது பண்ணி இருக்குது, ஒருவர் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில புது ஆட்களை கண்டு ஒருவேளை இந்த யானை மிரண்டு இருக்கலாம், இல்ல வேறு எதனா நடந்திருக்கா அப்படிங்கறத தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ். அதிமுகவில் தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த நடவடிக்கையை எப்படியாக பார்க்கலாம்? முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் நடந்த RSS ஊர்வலத்தை மிக கடுமையா RSS ஊர்வலத்தின் போது அவரே கொடியசைத்து தொடக்கி வைத்திருந்தார். இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சையை அடுத்து அதிமுகவிலிருந்து அவர் வகிக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டார். கடந்த 8ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி இதற்கான அறிவிப்பை அதிமுக வெளியிட்டது. அவர் மீதான விசாரணை நடத்தப்படும் என்றும் அதற்கான காரணத்தை அவர் சொல்ல வேண்டும் என்று அதிமுக சார்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வகித்திருந்த அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை தற்காலிகமாக விடுவிப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்மையில் திண்டுக்கல் சீனிவாசனை சந்தித்து தான் செய்த தவறுக்கான விளக்கங்கள் தொடர்பான ஒரு அறிக்கையை அவர் கொடுத்திருப்பதாகவும் அந்த விளக்க அறிக்கையை ஏற்று தளவாய் சுந்தரம் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்திருப்பதாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் மீண்டும் அவரை இன்று முதல் நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றாகவே கருதப்படுகிறது. அதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருங்கிய ஒரு நபராக தளவாய் சுந்தரம் இருந்தார். அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு ஒரே மாதத்தில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சுபாஷ் பிரபு, இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக எடுத்து வருகிறது. அப்படி ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு முக்கியமான நபரை பொறுப்பில் வைக்க வேண்டும், இல்லை என்றால் அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதை செய்திருக்கலாம். நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அதிமுகவினருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கும் பொழுது அதற்கு தலைமை செவிசாய்த்து இப்பொழுது அவருடைய மீதான நடவடிக்கையை ரிவோக் செஞ்சிருக்காங்க. அந்த நடவடிக்கையை தற்காலிகமாக தான் சொல்லியிருந்தாங்க. அந்த விசாரணைக்கு பின்னராக அவர் மீது நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டுதான் அதிமுக தலைமை மீண்டும் அவருக்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சுபாஷ் பிரபு, இப்போ இந்த நடவடிக்கையோட பின்னணியை விளக்கி சொல்ல முடியுமா? கடந்த அக்டோபர் மாதம் RSSின் பேரணி என்பது தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. கன்னியாகுமரியில் நடந்த பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்திருந்தார். அதன் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் தளவாய் சுந்தரம். அப்பொழுது அங்கே கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராகவும் அவர் பொறுப்பு வகித்திருந்தார். கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராக அவர் பொறுப்பு வகித்திருக்கக்கூடிய தருணத்தில் அதே போல MLA-வாகவும் இருக்கிறார். மேலும் கட்சியினுடைய தலைமை நிர்வாகியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி RSSின் ஊர்வலத்தில் தொடங்கி வைக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளிவந்து விட்டது. இருந்த போதிலும் இது என் ஊரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் நான் இதில் கலந்து கொண்டதாக விளக்கம் கொடுத்திருந்தார். அவர் செய்த தவறுக்கு தற்போது மன்னிப்பு தெரிவித்து கட்சியினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு வருத்தம் தெரிவித்து
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்திருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போது மீண்டும் தளவாய் சுந்தரத்திற்கு இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.